இப்படி மைக் தட்டையில் சில பேச்சாளர்கள் நடுவர் மைக்கு டெஸ்ட் பண்ணுறாரோன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. போதுங்கிறது அர்த்தம். ஆனால் அவங்க இப்படி தட்டினோன்னா மைக் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சங்கர்ராமன் சூப்பராக முடிச்சிருக்காரு. எதையும் மறுக்க முடியாது, எதையும் மறுக்க முடியாது. அதை ஒரு பாட்டு பாடினார, அது அந்த NS கிருஷ்ணனே பாடியிருக்காரு, அது அந்த காலம், அது அந்த காலம்னு. 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றது அந்த காலம், ஊசியை போட்டால் கரு உண்டாகும் என்பது இந்த காலம். ஊசியை போட்டால் கரு உண்டாகும் அப்படிங்கிறது இந்த காலம்னார். அது அந்த காலம்னு 1988 வலம்புரி ஜான் டைரக்ட் பண்ணி ஒரு படம் வந்தது. பிரமாதம். 1988 வந்தது அந்த காலம்னு. கருப்பு வெள்ளை டிவி, இன்னைக்கு கலர் டிவி. எனக்கு அதில் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். ஏன்னா நீங்கள்லாம் வந்தால் எங்களுக்கு பெருமை. வி ஆர் ப்ரிவிலேஜ்டு டு ஹேவ் யூ இன் த ஆடியன்ஸ். எனக்கு என்னென்னா, உங்கள் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா கலர் டிவியான்னு கேட்குறான். எப்படி உங்கள் வீட்டில் டிவி இருக்காங்கிறான். ஆமாம் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டா கலரா அப்படிங்கிறான். ஏப்பா பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் இல்லையா? என்ன கோமாளித்தனம் இது? இப்ப இவன் கருப்பா இருக்கானா, அக்ஷயா கலரா இருக்கா? எப்படி? இந்த நடுவர் கருப்பா இருக்கிறான், அக்ஷயா கலரா இருக்கிறான். ஏன் கருப்பு கலர் இல்லையா? இன்னும் சொல்ல போனா தமிழனுடைய கலரே கருப்பு தாயா. தமிழனுடைய கலரே கருப்பு தான். கருப்பா இருக்கிறதெல்லாம் பெரிய மகத்துவம். மன்மதன் கருப்பு, காமராஜர் கருப்பு, உலகத்தில் பெரிய அழகி கிளியோபாட்ரா கருப்பு, நம்ம குலதெய்வம் கருப்புசாமி. பிரமாதமா கலர் டிவி கருப்பு வெள்ளை போய் கலர் டிவி வந்துருச்சு. தண்ணி பாட்டிலில் பாக்கெட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா? சார், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் ட்ரெயினில் போனோம்னா ஒரு பெரிய கூஜான்னு ஒன்று இருக்கும் பித்தளையில். அது அந்த கழுத மூடியை திறக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். பெரிய பெரிய கூஜா. அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு தான் ரயிலுக்கே போவோம். பக்கத்தில் இருக்கவர் கூட பிரயாணம் பண்ணுற பேசஞ்சர், அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னா சந்தோஷமாக கொடுப்போம். நான் சொல்றது, நான் 80 வருஷத்துக்கு முன்னாடி, 75 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக கொடுப்போம். இப்போ 20 ரூபா கொடுத்து அக்வா ஃபினா, 20 ரூபா கொடுத்து என்னது பிஸ்லேரி. இந்த பாருங்க, பெத்த பிள்ளைய அனாதையா ட்ரெயினில் விட்டுட்டு பாட்டில் இப்படி வச்சிருக்காங்க. இப்படி 20 ரூபா கொடுத்த பாட்டில் இப்படி வச்சிருக்கிறான். அண்ணே உங்கள் பிள்ளை எங்கண்ணா? அது கழுது அங்கே எங்கனையா விளையாடிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் சங்கர்ராமே உட்கார்ந்துருக்காரு, விற்குது. அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. 20 ரூபா. அன்னைக்கு பெரிய கூஜாவை திறந்து டம்ளர் நிறைய நம்மளே ஊற்றி பக்கத்தில் இருக்க பேசஞ்சருக்கு கொடுத்துட்டு அவர் குடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேணுமா மாமான்னு கேட்ட காலம். சார், ஆஃப்டர் ஆல் வாட்டர் சார், பெரிய விசேஷம் கிடையாது. தண்ணி. ஒரு காலத்தில் குளத்துல இறங்கி குளத்திலேயே காலை கழுவிட்டு, குளத்துல இறங்கி காலை கழுவிட்டு, காலை கழுவின தண்ணிய அப்படி விலைக்கு விட்டுட்டு அள்ளி குடிச்ச சார், ஒரு நோய் வரல. இன்னைக்கு காய்ச்சின தண்ணியை தான் குடிக்கிறோம். திடீர்னு கேன்சருங்கிறாங்க. இல்லை, அவர் ட்ரிங்க்ஸ் போட மாட்டாரு, ஸ்மோக் பண்ண மாட்டாரு, நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, அவருக்கு எப்படி கேன்சர் வந்தது? டாக்டர் சொல்றாரு, எனக்கு வருமானம் வரணும்ல, அதுக்காக வந்தது. இப்படி பதில். எனக்கு நான் நல்லா இருக்க வேண்டாமா, அதுக்காக வந்தது. போச்சு சார், எல்லாம் போச்சு சார். அழுதுட்டார். சங்கர்ராமன் இன்னைக்கு பேசவா செஞ்சாரு? அழுதுருக்கார். போச்சேயா, எல்லாம் போச்சேயா. வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அக்ஷயா நல்லா யோசிப்பாங்க.
இந்த காலத்துல என்னென்ன மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது இல்லாம ஒருத்தங்க அந்த தலைப்பை ஏத்துக்கிட்டு வர மாட்டாங்கல்ல. ஏதோ மகிழ்ச்சி இருக்கு, அது என்னன்னு சொல்றதுக்காக இப்ப உங்க முன்னாடி வர்றது தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிற அக்ஷயா அவர்கள். இன்றைக்கான தலைப்பு எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்பது தலைப்பு. நடுவரையா அவர்கள் தொடங்கும் போது ஒரு மகிழ்ச்சியின் பட்டியலை சொன்னார்கள், எதுவெல்லாம் மகிழ்ச்சி என்று. நான் சில மகிழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு அங்கி அணிந்து பட்டம் வாங்கும் தன் மகனை மேடையில் பார்த்து கற்கள் உடைத்தும் கலப்பை சுமந்தும் காப்பு காய்த்த தன் கரங்களோடு கண்ணீர் மல்க கரவொலி எழுப்புகிறாரே ஒரு தந்தை, அந்த காட்சி மகிழ்ச்சியானது. அவை ஏறி அரங்கேற்றம் செய்யும் தன் மகளை பார்த்து மேடையில் ஏறி ஆடி பாட வேண்டும் என்று தன்னுடைய கன்னி பருவ கனவு கலைந்தோடியதை இன்றைக்கு மகள் வழியே நேரடியாக பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறாளே ஒரு தாய், அந்த காட்சி மகிழ்ச்சியானது. குறையோடு பிறந்த தன் குழந்தை இன்றைக்கு இருக்கிற மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சியினால் குணமாகி துள்ளி குதித்தோடும் காட்சியை பார்த்து பேரானந்தம் அடைகிறாளே ஒரு தாய், அந்த காட்சி மகிழ்ச்சியானது. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கலப்பை சுமக்கிறவனின் மகன் கைகளில் புத்தகம் தவழும் கல்வி வளர்ச்சி இருக்கிற இன்றைய காலம் மகிழ்ச்சியானது. பெண்கள் எல்லாம் அவை என்ன, அவைக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது என்று சொன்ன காலம் மாறி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இந்த மேடையிலும் கோலோச்சி இருக்கிறோம் என்று சொன்னால் பெண்களுக்கான உரிமை பெறப்பட்ட இந்த காலம் மகிழ்ச்சியானது. நோய் வந்து மாண்டால் கூட பேயடித்து மாண்டதாய் மூட நம்பிக்கை இருந்த காலம் மாறி இன்றைக்கு மருத்துவத்தில் தமிழகம் முதலிடம் என்று சொல்லும் அளவிற்கு மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், எத்தனை தடைகள் வந்தாலும் நீட்டிலும் நம் மாணவர்கள் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் மகிழ்ச்சியானது. சார், சோசியல் மீடியாவை பற்றி, போனை பத்தி நிறைய குறைகள் ஐயா சொன்னாங்க. இருக்குதான், எல்லா வளர்ச்சியிலும் ஏதேனும் ஒரு பிழை இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட இந்த சமூக வலைதளம் என்பதும் அலைபேசி என்பதும் எத்தனை பெரிய வரம் தெரியுமா? நான் சொல்றேன், ஆயிரம் ஆயிரம் திறமைகளை தன்னுள்ளே அடக்கி கொண்டு அதை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்போ ஒரு அங்கீகாரமோ ஒரு சபையோ கிடைக்காமல், தனக்கு பின்புலவோ அந்தஸ்தோ சிபாரிசோ எதுவும் இல்லாமல் முடங்கி கிடக்கிற எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு ஒரு உலகம் முழுக்கும் பார்க்கக்கூடிய மேடையை இந்த சமூக வலைதளம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இது எத்தனை பெரிய வரம்! சபை கிடைத்தால்தான் ஒருவன் தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும் என்ற சூழலில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் நானே எனக்கான மேடையை உருவாக்கி கொள்கிறேன் என்று இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் மகிழ்ச்சியானதுதான். சார், திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என்று அவ்வை சொன்னாள். சென்றிடுவீர் 8 திக்கும் செல்வங்கள் யாரும் கொண்டு வந்து இங்கு சேர்த்திடுவீர்னு கவிஞர் சொன்னாரே. ஆனா அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு திறமை இருந்து வாய்ப்பு இருந்து வெளியில அனுப்ப பயந்தோம். ஏன்னா கண்ணு தெரியாத தூரத்துல அனுப்பிச்சிட்டு என்னங்க பண்றது. ஆனால் இன்னைக்கு தைரியமா அனுப்புறோமே, படிக்கவோ வேலை பார்க்கவோ. எந்த தைரியம்? ஏதாவது ஒண்ணுன்னா போன் இருக்கு, ஒரு கால் பண்ணா போதும், நினைச்ச நேரத்துல பிள்ளை முகத்தை பார்க்க முடியும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு வசதிகள் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த காலம் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான காலம் தானே. அதை விடுங்க, நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக குடும்பம், குழந்தை, பெற்றோர்கள் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைக்கிற ராணுவ வீரர்களின் மனைவியும் குடும்பமும் இந்த சமூக வலைதளத்தாலும் அலைபேசியாலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நன்றியை, வளர்ச்சியை நாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. சார், பெண்கள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? ஐயா போச்சேன்னு வருத்தப்பட்டாரு. சார், அந்த காலம், அதாவது பெண்கள் கூட்டி பெருக்கி சமைச்சு குடும்பமா வாழ்ந்து இப்படி எல்லாம் வாழ்ந்த காலம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலம்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா? கேளுமா, திருப்பி கேளுமா. யார் சொன்னா? உங்களுக்கு யாருங்க சொன்னா? யார் சொன்னா பதில் சொல்லும். சார், வெறும் பிள்ளை பெக்கிற இயந்திரமாகவும் சம்பளம் இல்லாத வேலையாளாகவும் பெண்கள் நடத்தப்பட்ட அந்த காலம் பெண்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியான காலம் இல்லை.
பெண்களுக்கு சமைக்க தான் தெரியும், சாதிக்க தெரியாது என்கிற கட்டமைப்பை உடைத்து அந்த சமையலையே சாதனையாக மாற்றுவோம் என்று சொல்லி தனக்கு தெரிந்த சமையல் கலையை இந்த வலைதளங்கள் மூலமாகவும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தொழில்நுட்ப மூலமாகவும் மதுரையில் இருக்கிற அம்மா உலகம் முழுவதும் தன்னுடைய மசாலா பொருளை விற்று இன்றைக்கு தொழில் முனைவோராக ஆகி இருக்கிறாள் என்று சொன்னால் இந்த சுய சம்பாத்தியமும் இந்த சுய சம்பாத்தியம் தருகிற சுய மரியாதையும் சுதந்திரமும் தான் இன்றைய பெண்களுக்கு மகிழ்ச்சி என்பதுதான் என்னுடைய வாதம். சரி, யதார்த்தத்தை பார்ப்போமே. ஒரு இளம் இளைஞருடைய மனதிலிருந்து பேசுவோம். இட்லி தோசை சாப்பிடவே தீபாவளி பொங்கல் வரை காத்திருந்த அந்த கால மகிழ்ச்சியானதா, இத்தாலிய நாட்டு உணவையும் இந்தியாவில் வைத்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுற எங்களுடைய இந்த காலம் மகிழ்ச்சியானதா? ஒரு சாமானியன் டிவி பார்ப்பதே பெரும் கனவாக இருந்த அன்றைய காலம் மகிழ்ச்சியானதா? சாமானியனையே டிவியில் பார்க்கிற அளவிற்கு வாய்ப்புகள் பெருகி இருக்கிற இன்றைய காலம் மகிழ்ச்சியானதா? வாரம் ஒரு முறை ஒளியும் ஒளியும் பார்த்த உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? வாரம் புது புது படமா பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? சார், அத்தை மகளையும் அடுத்த வீட்டு பொண்ணையுமே காதலிக்க கஷ்டப்பட்டு காதலிச்சு அதை சொல்ல கஷ்டப்பட்டு கடைசி வரையும் சொல்லாமலே முடிந்து போன காதல்கள் நிறைந்த அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? அமெரிக்கா பொண்ணையும் ஆன்லைன்ல அசால்ட்டா ஓகே பண்ணி கல்யாணம் பண்ற இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? இந்த அசால்ட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தமா? இல்ல அசால்ட்டுங்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அசால்ட்டனா எளிமையா அப்படி சொல்லிக்கலாங்க. ஆனா ஆங்கிலத்துல அசால்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்டாக்னு அர்த்தம். காதலால் அட்டாக் பண்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அசால்ட்டா காதலிக்கிறதுனா கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் எங்க ஐயா இருக்காங்களே, நான் கூட சமீபமா அந்த படங்கள்லாம் பார்க்கலங்க. எங்க ஐயா அப் டு டேட்ல இருப்பாங்க, நடுவர் ஐயா. நேற்று வந்த படம் கூட ஐயாவுக்கு தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு உடனே அந்த படத்தில் பேசப்படுகிற கருத்துகளையும் காட்டப்படுகிற காட்சிகளையும் உடனே முகநூல்ல எழுதுவாங்க. ஆக முதுமை என்பது வயதிற்கும் உடலுக்கும் தானே தவிர மனதிற்கு இல்லை என்று இன்றைக்கு பல முதியவர்களின் தனிமையை போக்குகிற அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய சுற்றுச்சூழல் மாறி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் இன்றைய காலம் மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்முடைய சமூகத்தின் முன்னேற்றத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு, உரிமை எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? அது மட்டும் இல்ல, அப்படியே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் என்ன படிக்கணுங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம பலருக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு கேட்டரிங் கல்லூரிகளில் பெண்களுக்கு இணையாக ஆண்களும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவுகளில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தங்கள் விருப்பப்பட்ட படிப்பை தாங்கள் விருப்பப்பட்ட கல்லூரிகளில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வளர்ச்சி இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை தானே தருகிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமான விஷயத்தை சொல்லவா? அந்த காலத்தில் நீங்க நிறைய மகிழ்ச்சி சொன்னீங்களா ஐயா, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காத மகிழ்ச்சியை நான் சொல்றேன். என்னமா அது? ஆணுக்கும் ஆணுக்கும் நட்பு இருந்திருக்கு உங்க காலத்துல, பெண்ணுக்கும் நட்பு இருந்திருக்கு உங்கள் காலத்துல. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு இருக்கிறதே, அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்கள் இன்றைய காலத்தில் வாழ்பவர்கள் தான் இளைஞர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே காதல் தான் என்று பார்க்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அந்த காலத்தில் இதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைய இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் நட்பு கொண்டு எத்தனை பெரிய வாழ்க்கை சந்தோஷத்தை இந்த சமூகத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது எல்லா விதத்திலும் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் உரிமையையும் வாய்ப்பையும் வளர்ச்சியையும் கொடுக்கிற ஒரு வளமான காலத்தை இன்றைய நாளில் தான் சந்தோஷமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். சார், பொருளாதாரத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு, பாலினத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு, சாதி மதத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கும் அன்றைய கால மகிழ்ச்சியாக இருந்ததா என்று யோசித்து பார்த்தால் அவர்களுக்கான உரிமையும் அவர்களுக்கான வாய்ப்பும் அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு வளர்ச்சியடைந்த சமூகமாக மாறி இருக்கிற இன்றைக்கு தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க brevity is the soul of wit அப்படிம்பாங்க. சுருக்கமா பேசுறது தான் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானத்தினுடைய அடையாளம்ங்கிறது சுருக்கமா பேசணும். அதனாலதான் திருக்குறளுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை.
நீங்க சங்க இலக்கியத்தை நீளமா 30-40 வரியில படிக்கிற இலக்கியத்தை அவர் 1.25 அடியில சொல்லிடுவார் விஷயத்தை. சங்க இலக்கியத்துல 30 வரியில சொன்ன விஷயத்தை திருவள்ளுவர் 1.25 அடியில சொல்லிடுவார். அப்போ திருக்குறள் ஸ்டாண்ட்ஸ் நீளமா சொன்னா சரி. அதனால நீங்க எங்களை மன்னிக்கணும், வேற வழி இல்லை நேரத்தை. ஆனா கொடுத்த நேரத்தில் பிரமாதமா பேசிடுவார். என்ன துணி, என்ன மகிழ்ச்சி, என்ன அந்த காலத்தில் என்ன பொம்பளை பிள்ளைகளை மதிச்ச நீ? பொம்பளை பிள்ளை என்னங்க நான் ஒன்று பொஞ்சாதி வந்து என்னங்க நான் ஒன்று உள்ள போ, பொம்பளையா லட்சணமா இரு, இல்லைன்னா லட்சணமான பொம்பளையா இரு. எப்படி? பொம்பளையா லட்சணமாயிரு, இல்லைன்னா லட்சணமான பொம்பளையாரு. பேசப்படாது. ஆம்பளைங்க இருக்க இடத்துல பொம்பளைக்கு என்ன வேலை? அவ திருப்பி கேட்டிருந்தான்னு வைங்க, பொம்பளை இல்லாம ஆம்பளைகளுக்கு என்ன வாழ்க்கைன்னு கேட்டிருந்தான்னு வைங்க, கேட்கல. அதெல்லாம் இன்னைக்கு விடுதலை பெற்றுட்டாங்கயா. கல்வி எவ்வளவு வளர்ந்திருக்கு, மருத்துவம் எவ்வளவு வளர்ந்திருக்கு. இந்த லைட்டு, இந்த வீடியோகிராஃபு. நான் 1973 முதல் மேடை தென்காட்சி திருவள்ளுவர் கழக மேடை எனக்கு 1973 52 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த முதல் மேடை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தாத்தாவுக்கு என் பேரனுக்கு பேத்திக்கு காட்ட முடியல சார். இப்ப இன்னைக்கு தென்காட்சி 4வது புத்தக திருவிழாவில் நான் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டேன்டா அப்படின்னு என் பேரன் அவன் மவனுக்கு காட்டுவாயா இந்த வீடியோவை காட்டி. என் பேர அவன் மவனுக்கு. எங்க தாத்தாடா பேசுவார்ரா, வீட்டில் தான் பேச மாட்டாரு, ஆனா மேடையில் பேசுவார் தெரியுமா, நல்லா பேசுவார்ரா அப்படின்னு காட்டுவான்ல. அந்த வசதி அன்னைக்கு இருந்ததா? என்ன அந்த காலம், அந்த எப்ப பார்த்தாலும் அந்த எங்க அப்பா அப்படிதான். நான்லாம் அந்த நிறுத்தியா, எப்போ பார்த்தாலும் அந்த காலம் அந்த காலம்னு. நான்லாம் அந்த காலத்துல ஆத்த கிராஸ் பண்ணி வெறுங்காலோட நடந்து போய் படிச்சேன். நமக்கு மனசுக்குள்ள படிச்ச நான் நம்பணும். படிச்ச அப்புறம் எதுக்கு தறி நெஞ்சுக்கிட்டு இருந்த? படிச்சேன்னா ஏன் தறி நெஞ்சுக்கிட்டு இருந்த? 2ஆம் கிளாஸோட ஸ்டாப்பு, அதுவும் ஃபெயிலு, தறி நெஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் அந்த காலத்துல பிச்சு உதறிட்டாங்க. இன்னைக்கு அக்ஷயா அப்படித்தான் இருக்கணும். அதனாலதான் பாரதி பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, அதுல அந்த வரியில ரொம்ப நுணுக்கமா காக்கணும். பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா அப்படின்னா என்ன அர்த்தம்? டே ஆம்பளை பயிலுலா, இலை இங்க பாருங்கடா, பெண்மை வாழ்கென்று கூத்திடுங்கள், பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா. எவ்வளவு நுணுக்கம் அதுல வச்சிருக்கான் பாருங்க. ஆம்பளைகளுக்கு சொன்ன வார்த்தை அது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்காக போராடணும் பூரா ஆம்பளை. ஒரு விவேகானந்தர், ஒரு ராஜா ராம்மோகன் ராய், ஒரு சிவானந்த பரமஹம்சர், பெரியார், எல்லாரும் பெரியார்லாம் இல்லைன்னா பெரியார் பெண் கல்விக்கு பாடுபட்ட உடனே ஔவையாருக்கு படிக்கிறதுக்கு பெரியாரா காரணம்? லூசு. ஔவையார் படிக்கிறதுக்கு பெரியார். ஔவையார் காலத்தில் எத்தனை பேர் படிச்சாங்க? எத்தனை பேருமா ரெவன்யூ ஆபீசரா இருந்தாங்க ஔவையார் காலத்தில்? நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் கலெக்டருக்கு சமமா வந்து மனைவி உட்கார்ந்தாங்க? உடனே பெரியாரா சொல்லியா காரைக்கால் அம்மையார் படிச்சா? பெரியார் சொல்லியா பெரியாரா வந்து அவ யாரு? கண்ணகி போய் நெடுஞ்செழியன் அவை களத்துல வழக்காடுனாலே அந்த வழக்காடுறதுக்கு டிப்ஸ் கொடுத்தது பெரியாரா? லூசு போயிடுவோம். அன்னைக்கு படிக்கவே விடலடா, இன்னைக்கு படிக்க வச்சிருக்காங்கடா. படிக்க வச்சதுக்கு அவரு ஒரு காரணம்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. தொலைகிறான், விடுங்க. ஒரு அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யறது, விட்டு தொலைங்க. ஏமா என்ன நீங்க என்ன விருந்துக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? வாங்கப்பா, பதில் சொல்லுங்கப்பா.
சரி, அந்த காலம் அருமையான ஒரு தலைப்பு. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா? இந்த தலைப்பை கேட்ட உடனே நமக்கு மனசுக்கு நல்லா தெரியும் அது அந்த காலம் தான். ஆனா இந்த காலம்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தால் தூக்கம் கண்ணை கட்டுமே, அது அந்த காலம். மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலம். அவ்வளவுதான். தூக்கத்துக்கே நமக்கு வக்கில்லையே, இதுல மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எதுக்குன்னு கேட்க. என்ன என்ன கழுத புழுங்குதுன்னு ஏசியை போட்டா ஏசி வெடிச்சு செத்து போயிடுறாங்க. புழுங்குதுன்னு ஏசியை போட்டாங்க, ஏசி டமால்னு வெடிச்சு அடுத்த நாள் பார்த்தா ஊன்னு சவுண்டு கேட்குது. பக்கத்து வீட்டு அக்கா கேட்குது, என்ன என்ன பக்கத்து வீட்டில் என்ன ஏசி வெடித்து நம்ம ஏசி மரணம். இப்படி ஏசி வெடிச்சு ஏசி வெடிச்சு ஏசி மரணமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிக்கு தெரியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு? அது வெடிச்சிருச்சு. அதான் சபாஸ். அக்ஷயா நான் இன்னைக்கு தான் முதல் முறையா நேரடியா சந்திக்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க ஊருக்கு உங்களை வரவேற்கிறேன் அக்ஷயா, வணக்கம். சபாஸ். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம், போன் இருக்கிற தைரியத்துல இன்னைக்கு பிள்ளைகளை வெளியில விடுறாங்கன்னு சொல்றீங்களா, மாத்திக்கோங்க. போன் இருக்கிற பயத்துல பிள்ளைகளை இன்னைக்கு தனியா விட முடியாத சூழ்நிலையில பெற்றோர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒரு பெருவழி. இந்த பெருவழியில பெண்கள் எல்லாம் முன்னேறி வராங்கல்ல, இது அந்த காலத்துல இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, இதை நான் நிறைய நேரம் மனசுக்குள்ள உட்கார்ந்து தனியா இருக்கையிலலாம் சிந்திச்சு பார்த்திருக்கேன். சமூக வலைதளங்கள்ல சமையல் பண்ற, கோலம் போடுற, வீட்டு வேலை எப்படி செய்யணும்னு சொல்ற, துணிகளை மடிக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அரசியல் பேசுற, புத்தகங்களை பேசுற, கவிதைகளை சிலாகிக்கிற, ஆன்மீகம் பேசுற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? ரொம்ப சொற்பங்க. நீதான் சொல்லணும். உன் தலையெழுத்து கிடையாது. இன்னும் சிக்கல்ல தான் இருக்கோங்கிற தெளிவே இல்லாத காலத்துல இருக்கோம். இந்த கால பிள்ளைகள் இப்படித்தான் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அப்புறம் சொன்னாங்க மருத்துவம் பெருகுனதுனால நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். ஐயா, முன்னெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா என்ன செய்யும் தெரியுமா? தரதரன்னு இழுத்து தெரு முனையில இருக்கிற முப்படாதி அம்மா கோயிலுக்கு கூட்டு போகும். முப்படாதி அம்மா கோயில்ல ஒரு பூசாரி இருப்பார், கையில வேப்பலை வச்சிருப்பாரு, தலையில சப்பு சப்பு சப்புன்னு 4 தடவை அடிச்சு திருநீர் படுவாரு. காய்ச்சல் போயிரும், எங்க போகுதுன்னே தெரியாது, போயிரும். சளி கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சூடனை போக்கட்டி கொடுக்கறதுன்னு ஒண்ணு செய்வாங்க, எங்க ஆட்சி செய்யும். அந்த சூடனை போக்கட்டி கொடுத்த உடனே கட கட கடன்னு வாந்தி எடுப்போம், சளி எல்லாம் சரியா போயிரும், பள்ளிக்கூடங்களையும் போயிரும். ஆனா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் ஒரு 520 ரூபா பில்லு எழுதுனாதான் சளி சரியா போகுது. எவ்வளவு ரூபா? 520 ரூபாங்க. எதுக்கு? சளிக்கா? சளி, அதுக்கு பில்லு, மாத்திரை மருந்து. அது அந்த பிள்ளைக்கு கொடுக்கும்னா நம்ம படுத்த பாடு இருக்கு பாருங்க, அது அதுக்கு மேல. இவ்வளவு பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு எங்க இருந்து உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியலைங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சண்டை நடந்ததுங்கய்யா, சரியா உள்ள சண்டை, ஏதோடு சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, சாம்பார்ல உப்பு கூடி இருக்கு. என்ன உப்பு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுல ஆரம்பிச்ச சண்டை பெருசாயிருச்சு. நம்ம தான் இப்ப நிறைய பேசுறோம்ல, சண்டை பெருசாயிருச்சு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தாத்தா அங்க உட்காந்து கெக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காரு. சரியா உள்ள சிரிப்பு, எனக்கு கோவம். மனிதாபிமானி. ஆமா, சேனம். தாத்தா போய் விளக்கு தீத்து விடு, ஒரு பெரிய ஆளா நல்ல ஆளா போய் விளக்கு தீத்து விடு. இல்ல செவனே நேரே இங்க உட்காந்து எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, சிரிக்கதான் ஒட்டவே மாட்டேக்காரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுதாரு, நானும் உங்க ஆசையும் இப்படித்தான் சண்டை ஓட்டோன்னு சிரிக்காரு. சரி, சண்டை ஓட்டதுக்கு இப்படி பல்ல கட்டின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களான்னு அந்த சண்டைய கட்டனா இது மாதிரி சண்டை தான். ஏன் மண்டைய அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. மண்டைய எனக்கு பதறுது. ஏன் மண்டைய அப்படின்னு சொல்லிட்டு கக்கன்னு சிரிக்கிறாரு. என்ன சொல்லுன்னா, மண்டைய உடைச்சிட்டா அப்படிங்காரு. உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உள்ள இருந்து எங்க ஆட்சி வந்து மண்டையில அடிச்ச அடியில கலங்கிட்டு அதனால சிரிக்காரு. மண்டைய உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உள்ள இருந்து வந்து ஆட்சி கம்முனு கிடையும். சின்ன பிள்ளைகிட்ட என்னத்த பேசிக்கிட்டு என்ன வெக்கப்பட்டுக்கிட்டே போதுங்க. என்னங்க நான் நினைச்சேன், எதிர்த்த வீட்டுல எப்படி சண்டை நடக்கு,
சாம்பார்ல உப்பு கூட்டினதுக்கு. இந்த மனுஷன் சண்டை ஓட்டு மண்டையில ஒரு தழும்பு வேற இருக்கு. இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பாட்டி வந்து பேசாம இரும்னு வெக்கப்பட்டுட்டு போகுது. இந்த அந்யோன்யம் எவ்வளவு சண்டை இருந்தாலும் அதற்கு மேல் உள்ள அன்பு இப்ப இருக்காங்க. அதுதான் மகிழ்ச்சி. நீங்க முன்ன ரேடியோ பெட்டி இருக்கும், வீட்டுல ஃபேன் இருக்கும், இதெல்லாம் ரிப்பேர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியா ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அப்பா அதை சரி பண்ணுவார். இல்ல இல்ல இந்த மேல விட்டு மாமாவை கூட்டுவா, சரி பண்ணிடுவார். மேல விட்டு மாமா வருவார், என்ன பிரச்சனை, இந்த டிவி ஓட மாட்டேங்குதா, அலையா தெரியுது என்னன்னு பாரு அப்படின்னா அவங்க பாத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு டிவி ஓடலைன்னா என்ன செய்தாங்க, மாத்திருந்தாங்க. அதே மாதிரிதான் உறவுகளையும், எந்த உறவாவது சரியில்லை அப்படின்னா என்ன, நீ எதுக்கு இப்படி கோச்சுக்கிட்டு நிக்க, நீ தானே தாய் மாமே, உனக்கு இல்லாத உரிமையா, நீலாம் சபையில வந்து நிக்கணும் அப்படின்னு உடைசலை சரி செய்த காலம் அந்த காலம். இன்று உடைசலை மேலும் உடைக்கின்ற காலம் இந்த காலம். அந்த காலத்துல இருந்ததுதான் மகிழ்ச்சி. அப்புறம் சொன்னாங்க, இப்ப பெண்கள்லாம் தைரியமா போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்கு, போலீஸ் ட்ராக் பண்றாங்க, போன் பண்ணிடலாம், நம்ம யாருக்குனாலும் பாதுகாப்பா போய் வரலாம், இந்த மாதிரி சொல்றாங்க. உன்ன காலத்துல வெளியில கிளம்புனோம்னா ஆச்சி சொல்லுவாங்க, வெளியூர் போறியா, ஆமா. படிக்க போறியா, ஆமா. பார்த்து சூதானமா போன்னு, சரி போயிட்டு வரேன். ரூபா வச்சிருக்கியா, 2 சேப்பில் வச்சுக்கோ, மேல் சேப்பில் 1 கீழ் சேப்பில் 1, 2 சேப்பில் வச்சுக்கோ, ஒரு சேப்பில் மட்டும் ரூபா வைக்காது, சரி ஆச்சு. கிளம்பையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எட்டி பார்த்து கவனமா போயிட்டு வா, ஓன் முந்தி ஓன் கையிலன்னு சொல்லுவா. நீங்க என்ன மொபைல் ஆப் இருக்கட்டுங்க, எத்தனை செயலி வரட்டுங்க, எங்க ஆட்சி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தருகிற நம்பிக்கையும் தைரியமும் வேற எதுலயும் வராதுங்க. அங்க இருந்ததுங்க மகிழ்ச்சி. இன்னைக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோங்கய்யா, எல்லா வசதியும். அவங்களுக்கு ஏசி போட்ட ரூம் வச்சு கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், புத்தகம் வாங்கி கொடுக்கோம், டிராயிங் புக் வாங்கி தரோம், நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் கிஃப்ட் பண்றோம், இது எல்லாமே செஞ்சு தரோம். ஆனால் இங்க இருக்கிற இந்த பொதிகை புத்தக திருவிழால ஒரு செய்தியா நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது அரிதான விலை உயர்ந்த ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நேரத்தை. ஐயா எங்க அணி தலைவர் சொன்னாங்க, சொல்லுங்க குழந்தைங்க, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகள் சொல்வதற்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகள் சொல்வதை இந்த உலகம் சொல்லும் சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு கொட்டுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டோங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லுங்க. அந்த காலத்துல பாட்டி கதை சொல்லாங்கிறத தாண்டி நம்ம சொல்லுறத பாட்டி கேட்டாங்க. தத்தக்க புத்தக்கன்னு சொன்னாலும் காது கொடுத்து கேட்க காதுகள் இருந்தது. இன்று காதுகளுக்காக அலைகின்ற குழந்தைகள் இருக்கிறாங்கிறது வருத்தமான விஷயங்க. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நிறைவு செய்றேன். சசிதாஸ் தேஷ்பாண்டே ராபின் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மா வேலைக்காரி, அப்பா அறிவாளி. அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பறவையை பத்தி எழுதிட்டு வரணும். அப்ப யாருமே எழுதாத ஒரு பறவையை பத்தி எழுதிட்டு வரணும்னு அவங்க அப்பாவுக்காக காத்திருக்காங்க. அவங்க அப்பா வேலையில இருந்து திரும்ப நேரம் ஆகுது. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நான் சின்ன வயசுல எங்க பாட்டி கூட கோவிலுக்கு போவேன், அங்க மயில் இருக்கும், அதை பத்தி சொல்றேன், நான் தமிழ்ல சொல்றேன், நீ ஆங்கிலத்துல எழுதி கொண்டுறாங்க. ஏமா பிசாம இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்முன்னு இரு. எப்பயும் சொல்ற அதே வார்த்தைகளை அந்த பெண் பிரயோகிக்கிறா. மறுபடி முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முடியல. அந்த 12 மணிக்கு அப்பா வந்தாரு. அப்பா வந்த உடனே கேட்டு எழுதி ராபின் அப்படிங்கிற ஒரு அரிதான பறவையை பத்தி கட்டுரை எழுதியாச்சு. அந்த பொண்ணு தூங்க போயிட்டான், தனியான அறையில தூங்க போயிட்டான். நான் சொல்ற கதை வெளிநாட்டுல நடந்த கதை. தூங்க போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட முனகல் சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது. அவன் நம்மகிட்ட பேச மாட்டாளே, நம்மள அவளுக்கு பிடிக்காதே, போக வேணாம். அம்மா யோசிச்சுட்டு அப்பாவை எழுப்ப பாக்குறாங்க. அப்பா ஹெட்போன் மாட்டிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காரு. இவரை எழுப்புறதுக்கு நம்ம அந்த பிள்ளைகிட்டே போய் பேசிடலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த அறைக்குள்ள போறாங்க. அந்த பெண் தன்னோட முட்டை கட்டி தலைய அந்த முட்டுக்குள்ள புதைச்சு உட்கார்ந்து அழுகிறாள். ஏத்தே என் பிள்ளை அழுவுதே, எதுக்கு அழுவுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பதறி போய் சரி பாக்கையில தான் தெரியுது அந்த பெண் வயதிற்கு வந்து விட்டாள், பெரிய மனுஷி ஆகிட்டான்னு தெரியுது. நம்ம என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணை பொத்துனாப்புல கூட்டிட்டு போய் வெதுன்னு தண்ணி வச்சு குளிக்க வச்சு
ஒரு சூடான மிதமான சூட்டுல உள்ள ஒரு டம்ளர் பாலை கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே அந்த அம்மா அங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாலை குடித்து முடித்த உடனே அந்த பெண் தன்னுடைய தாயின் மடியில் சாய்கிறார். சொல்ல வேண்டிய விவரம்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட மடியில தன் குழந்தை படுத்திருக்காங்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அந்த அம்மாக்கு. படுத்துக்கொண்டு அந்த குழந்தை கேட்டாள், அம்மா சின்ன வயசுல பாட்டி கூட போய் மயில் பார்த்தேன்னு சொன்னியே, அந்த மயிலை பத்தி எனக்கு சொல்லே என்று கேட்டாள். இப்படி அந்த கதை முடிகிறது. நீங்க இந்த காலத்துல எத்தனை வசதிகள் வரலாம், இன்டர்நெட் வரலாம், சமூக வலைதளங்கள் வரலாம், அரிதான பறவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அரிதான விஷயங்களை தேடி தேடி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் போது அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கும் போது உங்களுக்கு கை கொடுப்பது அந்த மயில்தான், அந்த காலம்தான். அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கரங்கோயிலேருந்து ஒரு கண்ணகி வந்த மாதிரி என்ன குரல். இந்த பாரதியார் சொன்ன மாதிரி வெடிப்புற பேசு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க போ அப்படிமா, சங்கரேஸ்வரி வீட்டுக்காரர் போன்னு சொல்லிட முடியும். பிரமாதமா அவங்க பேசினதுன்னு ஒரு வரியில சொல்லணும்னா, வசதிகள் நிரம்பி இருப்பது இந்த காலம், வசந்தம் இருந்தது அந்த காலம். அவ்வளவுதான், ஒரே வரி. வசதிகள் இன்னைக்கு நிறைய பெருத்திருக்கு. பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொன்னாங்கல்ல, இப்ப எங்க பாட்டிலாம் எங்க தாத்தா தறி நெஞ்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ஒரு வேலை வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு வேலை வந்துட்டுன்னா தார் சுத்திக்கிட்டு இருக்கு எங்க ஆட்சி வந்து, அறிவு இருக்கா நாயே நாயே அறிவு இருக்கா அப்படிம்பாரு. எங்க பாட்டி டக்குன்னு எந்திரிச்சு இல்லைங்கன்னு போயிடுவா. அந்த காலம் சார். இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா. பிரச்சனைகள் தொடங்குவதும் வார்த்தைகளில், பிரச்சனைகளுக்கு தீர்வும் வார்த்தைகளில். இந்த காலமா இருந்ததுன்னு வைங்க, படிச்ச மனைவியை பார்த்து அறிவிற்கா நாயேன்னு சொல்லிட்டான்னு பையங்க. நாயேல வேணாம், அறிவிற்கான்னு கேட்டுட்டோம். இல்ல அறிவிற்கான்னு கூட கேட்கணும், அறிவுன்னு ஆரம்பிக்கட்டும். யாருக்கு யாரை பார்த்து கேட்ட? ஏய், I am also a PhD. Actually, I earn more than you. Understand? Understand. எப்படி கீழே நில்லுடா. என்னது குரலை உயர்த்துற? அறிவு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு. என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற. செத்து போவ வீணா. மகளிர் காவல் நிலையத்தில் போய் சொன்னேன்னு வை, 78-80 கிலோல 2 அக்கா வருவாங்க. அடி கழுத தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னு வை, உங்க அம்மாட்ட குடிச்ச பால்லாம் வெளியே வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரமாதம், சூப்பருமா. அப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும். எங்க பாட்டியை பார்த்து அறிவு இருக்கான்னு எங்க தாத்தா கேட்டாரு. அந்த தாத்தா கூட 62 வருஷம் ஒத்துமையா வாழ்ந்தா எங்க பாட்டி. இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க. டார்லிங், shall we go for outing? Oh yeah, sweetie. அவோ ரெண்டும் பைக்ல பாத்தீங்கன்னா கழுதுக்கு எப்படின்னு சொல்றதுன்னே தெரியல. 2 ஆள் போகுதுகளா, ஒரு ஆள் தான் போகுதான்னு தெரியாத அளவுக்கு அவை ஹெல்மெட்டை போட்டிருக்கா, ஹெல்மெட்டை தூக்கிட்டு முன்னு பேசு. சித்திரை மாதம் கத்திரி வெயில் மெரினா பீச்சில் ஒரு தோல்ல சாஞ்சுக்கிட்டு 2 உட்கார்ந்துருக்கு. மணல்ல சார். சார், will you believe it? ஹாட் சம்மர், ஹாட்டஸ்ட் சம்மர், மெரினா பீச் மண்ணு சுடுது. 2 உட்கார்ந்துக்கிட்டு காதலிக்கிறாங்களாம். 2 உட்கார்ந்துட்டு சூடு தாங்காம எரும மாடுலாம் நிழல்ல நிக்குது. எரும மாடுலாம் நிழல்ல நிக்குது. இது 2 காதலிக்குதான். அப்படி காதலிச்சாங்களா, கல்யாணம் பண்ணாங்களா, பர்த்டே கிஃப்ட். ராத்திரி 12 மணிக்கு அந்த புள்ள தூங்கிட்டு இருக்க புள்ளைய, ஹலோ டார்லிங் டார்லிங்
அப்படின்னு ஹாப்பி பர்த்டே. நாசமா போ, தூக்கத்தை கெடுத்துட்டேடா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி, கேக் கட்டிங், எவ்ரி பர்த்டே புது ட்ரெஸ். கரெக்டா கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல டைவோர்ஸ். இல்லன்னு சொல்லிடுவ நீ வா, இல்லன்னு மட்டும் சொல்லி பாரு. இளவரசன் பேருக்கேத்த வயசுக்கேத்த பேரு இளவரசன். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலமா இந்த காலமா? நடுவர்களே உங்க பேசுனாங்க, அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஐயா ஒன்று சொன்னாங்க, திருமணம் என்பது அது ஒரு நிச்சயிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா நடுவர்களே, திருமணம் என்பது யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். போவோம், 2 பேரும் போவோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணிக்கணும். எந்த ஒரு செலவும் கிடையாது. அந்த வெத்தலை இருக்கு தெரியுமா, வெத்தலை, அந்த வெத்தலையும் பாக்கும் இருக்கு தெரியுமா. வெத்தலைங்கிறது ஒரு ஆண் வச்சுக்கோங்க, பாக்குங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த திருமணம்ங்கிறது என்ன தெரியுமா, அந்த சுண்ணாம்பு மாதிரி அப்படி சேர்த்து போட்டாதான் அந்த நாக்கு செவக்கும். சுண்ணாம்பு யாரு? திருமணம். வெத்தலை கணவன், பாக்கு மனைவி, சுண்ணாம்பு யாரு? இணைக்கக்கூடிய மனம், அதான் திருமணம். சுண்ணாம்பு தான் செவக்க வைக்குது. இப்படி இருக்குது இந்த காலத்துல. திருமணம்ல யாரையும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. அந்த ஐயா சொன்னாங்க, சாப்பிட வராங்க, தட்டில் போடுறாங்க, சாப்பிடுறாங்க, என்னமோ செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்லைங்க. முன்னாடிலாம் நீங்க என்ன செய்வீங்க, விருந்தினர்களை அழைச்சி கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைப்பீங்க. விருந்து வச்சு முடிச்சு ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருப்பாரு, என்ன சாம்பார் உப்பு இல்லை, வத்த குழம்புல எண்ணெயா இருக்கு, குறைகள் சொல்லுவதாக இருப்பது அந்த காலம். எங்களுக்கு அந்த குறைகளே தேவையில்லை. 2 பேரும் போனோமா, ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனோமா, ஒரு கல்யாணத்தை பண்ணோமா, முடிச்சோமான்னுக்கிறது இந்த காலம். ரொம்ப சிம்பிள். செலவுகளை குறைக்கக்கூடியது இந்த காலம் நடுவர்களே. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, சமூக ஊடகங்கள் எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது தெரியுமா, சமூக ஊடகங்கள் எதற்கு பயன்படும் தெரியுமா, ஒன்றத்திற்கும் ஆகாதுன்னு 2 நிமிஷம் சமூக ஊடகத்தை மட்டுமே பேசிட்டு போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னீங்க, அம்மா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை போட்டிருக்காங்க, அதுல அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு நடுவர் அவர்களே நீங்க தான் சொன்னீங்க. இந்த காலம் என்பது சமூக ஊடகங்களின் மூலமாக வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் மேலே வரக்கூடிய காலமாக இருப்பது இந்த காலம். நடுவர்களே, அந்த காலத்துல பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்னு ஐயா சொன்னார். பெண்கள்லாம் அப்படி குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்களாம். கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா நடுவர்களே, பிள்ளைக்கு 18 வயசா இருக்கும், 16 வயசு தான் இருக்கும். மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சித்தப்பா வயசு இருக்கும். சித்தப்பா வயசுல இருக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பொண்ணை பார்க்க சொல்லுவாங்க, ஏமான மாப்பிள்ளைய பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எட்டி பார்க்கும். எட்டி பார்த்து பதட்டத்தில் கீழே குனியும். கீழே குனிஞ்ச உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, வெக்கப்பட்டுச்சு போல பிள்ளை, சம்மதிச்சிருச்சு, கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் கழுதைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பதட்டத்தில் கீழே குனிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விருப்பமே இல்லாம செய்யப்பட்டதுதான் அந்த காலங்கள். ஆனால் 2 மனங்கள் இணைந்து செய்வதுதான் இந்த காலத்துல திருமணங்களாக இருக்கு நடுவர் அவர்களே. சரி, அதை விடுங்க. இந்த காலம் எல்லாம் வேஸ்ட், இந்த காலம் எல்லாம் வேஸ்ட்னு பேசிட்டு போனாங்க தெரியுமா. வர்ற வழியில சங்கரங்கோயில இருந்து வந்திருக்காங்க. சங்கரங்கோயில்ல பஸ் வரலையாம். எதுல வந்தாங்கன்னு கேளுங்க, மகிழுந்துல வந்திருக்காங்க. ஏசி போட்டு கார்ல ஜம்முன்னு வந்திருக்காங்க. ஏன் மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? அந்த காலம்னு பேசுனீங்கல்ல, மாட்டு வண்டி அமர்த்தி 6 மணிக்கு சங்கரங்கோயில கிளம்புனீங்கன்னா இங்க வர்றதுக்கு எத்தனை மணி ஆகும்? மறுநாள் காலையில வருவீங்க. அப்படி மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? அந்த காலம்னு பேசலாம். ஒரு சிலாகிப்பு தான், எல்லாமே ஒரு சிலாகிப்பு தானே தவிர நடைமுறைக்கு எது ஒத்து வரும்னு ஒண்ணு இருக்குல்ல நடுவர் அவர்களே. மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? இந்த தகவல்கள் கூட எது மூலியமா ஐயாவுக்கு கிடைச்சிச்சுன்னு கேளுங்க, தொலைபேசி மூலமா தான், இந்த மொபைல் போன் மூலியமா தான் போனுச்சு. அனைத்திற்குமே இந்த கால நடைமுறை என்பது ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்திலே ஒரு பாட்டு பிடிச்சாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேலாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறேண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறேண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறேண்டி. உன்னை மனைவியார் சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆட்டி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு. எல்லா மிஷினும் கேட்டது அந்த காலம்.
நாங்க கொண்டு வந்து வச்சிருப்போமா, இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு ஒவ்வொன்றா எடுத்து கொண்டாந்து வைப்போமா, குறை மட்டும் சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சங்கரங்கோயில்ல இருந்து தென்காசிக்கு வந்திருக்காங்க பயணம் பண்ணி. எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னே தெரியல நடுவர் அவர்களே. அதே மாதிரிதான் அந்த காலங்கள்ல பெண்கள் எல்லாமே, அம்மா சொன்னாங்க, ஒரு கதை கூட சொன்னாங்க, பெண் வந்து படிக்காதவங்களா இருக்காங்க, கணவன் படிச்சிருந்தாரு, குழந்தை வந்து கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள் கல்வி என்கின்ற ஒன்றை அனைவரும் கற்றிருக்கிறார்கள். பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் நீ என்ன ஆண் நீ என்ன பெண் பாலினம்னா இது தேவையே இல்லை. கல்வி என்பது அடிப்படை உரிமை, அனைவரும் கற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த காலத்துல சரிநிகர் சமமா உட்கார்ந்துருக்காங்களே, இதுவல்லவா இந்த காலம். ஆனா அந்த காலத்துல இப்படி வந்து உட்கார முடியுமா நடுவர் அவர்களே? இப்படி உட்கார முடியுமா? நிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி உட்கார்றது? அப்படி கேளுங்க. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்தது அந்த காலம். ஆனா கல்வி என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு வேற்றுமை தெரிந்த மேல்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் அவன் கண் படுமே என்கின்ற வார்த்தைக்கு இணங்க கல்வி ஒருவரை உயர்த்தும் நடுவர் அவர்களே. அதனைத்தான் இந்த காலம் செய்து கொண்டிருக்கிறது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ற வாக்குக்கு இணங்க பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உள்ளே ஒரு புத்தகம் இருக்கிறது, கழிவறை இருக்கை என்கின்ற ஒரு புத்தகம், லதா அவர்கள் எழுதியது. ஒரு ஆணும் பெண்ணுக்குமான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பல்வேறு கட்டுரைகளாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது அல்லவா பெண்ணுக்கும் ஆணுக்குமான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. இதுவல்லவா சுதந்திரம், இதுவல்லவா சமத்துவம், இதைத்தான் தருகிறது இந்த காலம். அதுலயும் சரி, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பெண் எழுதின புத்தகத்தை சொல்லிட்டேன்னு சொல்லலாம். இது பொதுகி புத்தக திருவிழா 4வது திருவிழா. இந்த ஊர் பகுதியை சார்ந்த ஒரு பெண் எழுதியிருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த இருக்கு ஐயாபுரம், எட்டி உளுந்தா போயிடலாம். அந்த ஐயாபுரத்துல இருந்து இந்துமதின்னு ஒருத்தவங்க ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறாங்க. புத்தகத்தின் பெயர் உக்கிர கவிச்சி. கருப்பினிட்டு, எப்படி கருப்பினிட்டு 10 சவரம் கூட கேட்டீங்க எங்க அம்மைக்கு, கருப்பினிட்டு 10 சவரன் கூட கேட்டீங்க எங்க அம்மைக்கு, பரிசு வாங்கின போட்டாவல கூட நிக்க விடல எங்க அக்காவை, பரிசு வாங்கின போட்டாவல கூட நிக்க விடல எங்க அக்காவை. அட ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்ன, என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக நாங்க விடணும்? எப்படி என்னைக்குமே எங்களை விடாத கருப்பை நாங்க யாருக்காக விடணும்? அந்த சொல் இருக்கல நடுவர் அவர்களே, அந்த சொல்லை பேசுவதற்கான ஒரு களத்தை வழங்கியது அல்லவா இந்த காலம். அம்மா சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் சமைக்கிறார்கள், அதுக்கடுத்து துணியை மடிக்கிற வீடியோ, இது மட்டும்தான் சமூக ஊடகங்கள்ல வந்து கொண்டே இருக்கு, யாராவது பேசுறாங்களா எழுதுறாங்களான்னு கேட்டாங்க. கல் உடைப்பவரின் மகன் இன்று கலெக்டர் ஆகிறார், மணல் அள்ளுபவரின் மகன் இன்று மருத்துவர் ஆகிறார். இதுவல்லவா சமத்துவம், இதுவல்லவா இன்றைய காலகட்டத்தினுடைய வெற்றி. நடுவர் அவர்களே, சாதிகளால் சகதிமேடாய் கிடந்த இந்த சமுதாயத்தை மாற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளாக தொடர்ந்து வெற்றி பயணத்தை கொண்டு செல்கிறது அல்லவா இந்த காலம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அந்த மாதிரி புத்தக திருவிழாங்கள் இந்த மாதிரிலாம் அரங்கங்கள்லாம் அமைச்சு நடக்குமா நடுவர் அவர்களே? ஒன்றும் கிடையாது. அறிவு களஞ்சியங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது நடந்துகிட்டு இருக்கு. 10 நாள் நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு அறிஞர்களை கூட்டு கொண்டு அந்த நிப்பாட்டி மேடையில் அமர வச்சு அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இன்றைய காலகட்டங்களில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுவார்கள், ஆர்த்த சபை 100 ஒருவர். சபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா 100 1 தான் வருவாங்க. 1000 1 புலவர். 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஆள் தான் புலவரா இருப்பாரு. ஆர்த்த சபை 100 ஒருவர், 1000 1 புலவர். வார்த்தை 10,000 ஒருவருக்கு வாய்க்குமே. பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கும் ஒருவர் தான் வள்ளல்களாக இருப்பார்கள் என்று கூறினார்கள். இதுவெல்லாம் ஒரு முக்கியமான களங்கள். இது வள்ளல் என்பது பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, வள்ளலின் தன்மை. இது போன்ற அறிவு சார்ந்த களஞ்சியங்களை எடுத்து மக்களிடையே கொண்டு சேர்ப்பதும் ஒரு உன்னதமான வள்ளல் தன்மை தான். ஆகவே நடுவர் அவர்களே, இதுவல்லவா வள்ளல் தன்மை. சரி நடுவர் அவர்களே, அந்த காலத்தை குறிப்பிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலத்துல எத்தனை உதவிகள் செய்யறாங்க. திருமணம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திருமணம்லாம் 2 மனங்கள் சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பண்றான்னு உட சொல்லிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களுக்காக இருக்கட்டும், போய் உணவிட்டு அந்த மகிழ்ச்சியை உணரக்கூடிய காலமாக இருப்பது இந்த காலமாக இருக்குது நடுவர் அவர்களே. அதோடு மட்டும் நின்று விடவில்லை. நம்ம அடுப்பு
அடுப்பூதுகின்ற பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்கு கேட்டுக்கொண்டிருந்த காலத்தை விட்டு கரண்டி எல்லாம் புடிங்கிட்டு இந்தாங்கம்மா புத்தகத்தை படிங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்க படிச்சு மேல வாங்க. சிகரம் என்பது அடுத்தவர்களுடைய உயரத்தை தொடுவதல்ல. எப்படி? சிகரம் என்பது அடுத்தவர்கள் யாரோ ஒரு ஆள் தொட்டுட்டு போயிட்டார் அந்த வசரத்தை, அதை போய் தொடுறதல்ல சிகரம் தொடுவது. உன்னினுடைய, அதாவது ஒவ்வொரு தனிநபருடைய உயரத்தை தொடுவதுதான் சிகரம் தொடுவது என்று விளக்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு செயல்படுவதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மாணவர்களிடையே தொடர்ந்து தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த துறைகளில் அரசும் அரசு சார்ந்த அலுவலர்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். மாணவர்களிடையே இவங்க சொன்னாங்க, இப்பமெல்லாம் திருக்குறள் தெரியலையா, கம்பராமாயணம் தெரியலையா, சிலப்பதிகாரம் தெரியலையா, இலக்கியங்களே மாணவர்களுக்கு தெரியலங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர்களிடையே இளைஞர்களிடையே இந்த தமிழ் சமுதாயத்தின் வரலாறு சார்ந்த அறிவியல் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் போன்ற உன்னதமான கருத்துக்களை இளைஞர்களிடையும் மாணவர்களிடையும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியினை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதுவல்லவா இந்த காலத்திற்கான மகிழ்ச்சி என்று நடுவர் அவர்களே, ஆளை திருடிட்டு, அதாவது ஆளை கடத்திட்டு போறவனை கூட மன்னிச்சிடலாம். இந்த காலத்தை கடத்துறாங்க தெரியுமா, அவங்கள மட்டும் மன்னிக்கவே கூடாது. கால நேரம் கருதி காலத்தை கருத்தில் கொண்டு சொன்னா பெண்கள் எல்லாம் சொன்னா கேட்டுட்டு அமைதியா போகணுங்கிறதெல்லாம் அந்த காலம். முதல்ல பெண்களை கைவிப்பதே ஒரே ஒரு சொல்லால் தான். என்ன சொல் தெரியுமா? நடத்தையில் கை வைப்பார்கள். அந்த நடத்தையில கை வச்சாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டு, நீ என்ன கேள்வி கேட்கிறன்னு சொல்லி எதிர்த்து கேள்விகளை எழுப்பி தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஆகவே மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மன நிறைவையும் தருவது இந்த காலமே. இந்த காலமே சொல்லிக்கொண்டு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நடை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுறவை என்னும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கால மனிதர்கள் என்று கூறி மன நிறைவு தருவது இன்றைய காலமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பில் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு.